வணக்கம். பிக் பாஸ் வீக்கெண்ட் ரிவ்யூ. இன்றைக்கி 4 டாபிக்ஸ் பற்றி பேசியிருக்காங்க. அது என்னென்னு பார்த்துடலாம் வாங்க. ஃபஸ்ட்டு ஆஹா ஓஹோ ஹோட்டல் அந்த டாஸ்க் எப்படி பண்ணாங்க அதை பற்றி பேசிடலாம். செகண்ட் ஒன் வந்து சாண்ட்ராவோட குறும்படம் ஒன்று போட்டிருக்காங்க. அவங்க அந்த சீக்கிரம் டாஸ்க் எப்படி பண்ணியிருக்காங்க, நல்லா பண்ணியிருக்காங்க சொல்லிட்டு அப்ரிஷியேட் பண்ணி ஒரு குறும்படம் ஒன்று போட்டிருக்காங்க. தேர்டு எப்படியா இந்த நாளை கடத்தினா நமக்கு சம்பளம் மட்டும் கிடச்சா போதும் அப்படின்னு யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்ட்டு பேசியிருக்காங்க. ஃபோர்த்து வந்து இந்த வீக்கு டபுள் எவிக்ஷன். ஸோ இன்றைக்கி செகண்ட் எவிக்ஷன் யார் அப்படின்றத பற்றி ஃபோர்த்து சொல்லியிருக்காங்க. ஃபோர்த்து எலிமினேஷன் பற்றி இந்த வாரம் டபுள் எவிக்ஷன். நேற்று ஒருத்தவங்க போயிட்டாங்க, இன்றைக்கி இன்னொருத்தவங்க அது யார் அப்படின்றத பேசியிருக்காங்க. ஃபஸ்ட்டு ஹோட்டல் டாஸ்கில் எல்லோரும் எப்படி பண்ணியிருந்தாங்க அதை பற்றி பேசினாங்க. எல்லோரும் எஃப்ஜியை வந்து கொஞ்சம் அவர் வந்து எல்லாம் ஸ்கோர் பண்ணிக்கிறாரு அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அதுக்கு அவர் என்ன சொல்கிறாருன்னா, பிரியங்காவோட ஃபேன்ஸோ பிரியங்காவுக்கு நான் தான் எல்லா வேலையும் செய்வேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போது திவாகர் வந்து சொல்கிறாரு, நான் வந்து செய்ய வேண்டிய வேலையை அவர் செஞ்சிட்டாரு. ஸோ விஜய் சேதுபதி சார் கூட கேட்குறாரு, அவரோட வேலையை நீங்கள் எப்படி தட்டி பிடிக்கலாம், அது அவரோட உரிமை, நீங்கள் தட்டி பிடிக்கிறது தப்பு அப்படின்ட்டு சொல்கிறாரு. எஃப்ஜே எப்போவுமே தப்புகள் பண்ணிக்கிட்டு ஆமாண்ணா, சரிண்ணா, ஓகேண்ணா, சாரிண்ணா, இந்த மாதிரி ஈஸியாக சொல்லி போயிடுவார். அந்த மாதிரி தான் இன்றைக்கும் சொன்னார். வியானா கூட எஃப்ஜே மேலே கம்ப்ளைண்ட் பண்ணாங்க, இந்த மாதிரி ஸ்கோர் பண்ணுறாரு அப்படின்ட்டு. அவங்க செய்ய வேண்டிய வேலையை இவர் அதை தட்டி பறித்து இவர் செஞ்சு ஸ்கோர் பண்ணுறாரு அப்படின்னு. செகண்ட் குறும்படம் ஒன்று போட்டு காமிச்சாங்க, சாண்ட்ரா பண்ண ஒரு சீக்ரெட் டாஸ்க்கு பற்றி. அது நல்லா இருந்து அவங்கள அப்ரிஷியேட் பண்ணணும், வேறு யாரை பண்ணல சொல்லிட்டு அதை அப்ரிஷியேட் பண்ணணும்னு சொல்லிட்டு அதை போட்டு காமிச்சாங்க. அந்தளவுக்கு பெருசாலாம் இல்லை, கொஞ்சம் ஓகே தான், பட் கொஞ்சம் அதை பெருசாகவே காமிச்சிருந்தாங்க. இந்த நாளை எப்படியா கடத்திடலாம்ப்பா, நாளைக்கே வந்துடும், நமக்கு சம்பளம் மட்டும் கிடச்சா போதும், ஒரு நாளாக கடத்திடலாம் அப்படின்ட்டு யார் இந்த வீட்டில் இருக்காங்க அப்படின்ட்டு கேள்வி கேட்டதுக்கு மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் ஆரோரா தான் சொல்லியிருந்தாங்க. ஆனால் கனி அவங்க திருந்தவே இல்லைன்னு தெரியுது. கனி மறுபடியும் அந்த இதுக்கு திவாகர் சொல்கிறாங்க. 2-3 பேர் திவாகரை தான் சொல்கிறாங்க. ஆனால் ஏன் ரம்யாவை யாருமே சொல்ல மாட்டேங்கிறாங்க, அதுதான் புரியவே இல்லை. இதெல்லாம் பேசி முடித்தோன்னே அரோராவுக்கு வந்து நிறைய அட்வைஸ் பண்ணுறாரு சேதுபதி சார். நல்லா விளையாடணும், காலம் திரும்பி கிடைக்காது, இந்த மாதிரி பண்ணுறாங்க, எல்லா வாரம் பண்ணுறாங்க, அவங்க அப்படி தான் இருக்கிறாங்க. ஸ்வீட்டுன்னு சொல்லிட்டு லெட்ஸி எப்படி சேஞ்ச் ஆகுறாங்களா இல்லையான்னு பார்க்கலாம். ஃபோர்த்து லாஸ்ட்டாக பிரவீனோட எவிக்ஷன். இன்றைக்கி எவிக்ஷன் வந்து பிரவீன் தான். ஆனால் வந்து அவர் ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு, எவிக்ட் ஆகிறதுக்கு அவங்களுக்கு நிறைய டேலண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழுதார். அது பார்க்குறது கொஞ்சம் சோகமாக தான் இருந்துச்சு எல்லாருக்கும். ஆனால் வந்து நிறைய டிசர்வ்டு கண்டஸ்டன்ஸ் வந்து வெளியே போயிருக்கிறதா பார்வதி சொன்னாங்க. அது என்னவோ உண்மை தான். உள்ளே இருக்கிற ரம்யா அரோராவோட பிரவீன் பெட்டர். பிரவீன் கேம் வாஸ் பெட்டர் தென் ரம்யா அண்ட் அரோரா. இட்ஸ் அன்ஃபேர் எவிக்ஷன், ஐ திங்க்.